ஒரு பொம்பளை பிள்ளை அனுப்பினேன், அது மட்டும் நான் அவனை குழுதாரேன். சரியா தெரிஞ்சுன்னா கிளி கிளியனு கிளிப்பால் எடுத்து அவன் குளிச்சு வந்துக்காம வெளியில் வாரான். இல்லை இந்த ஓட்டக்கதை பார்த்தா தெரியுமென்றது பார்ப்போம். இத்தனை நேரம் வந்துடுது, அந்த நேரம் வருது. இப்போ அரிசி ஆகிட்டான்னு தெரியுது. இந்த வாரம் என்னடா சாமத்தியோட வீடியோ எடுக்க வந்தேன். சந்தோஷத்தை பாருங்க. ஆமா இவன் அழுதெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிறான். முன்னப்படி நல்லா நிறைய சொல்லி வச்சு எங்களை தமிழ் பண்பாடுலாம் எங்களை தர போகிறோம். டேய் அது சொன்ன பேர் சொன்னதா அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமான காணொளி தான். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நடுவே அப்படிதான் சொல்றோம். வித்தியாசம் என்னடா வித்தியாசம்? அதாவது நாங்க இதுவரைக்கும் ட்ரை பண்ணாத ஒரு கண்டென்ட் ஒன்று ட்ரை பண்ணோம். ரெண்டா ஒருத்தனுக்கு வந்து சந்தோஷப்படுத்த உழைக்கிறது வந்து நீங்களே செலவழிச்சா அதுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கா அப்படி சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா வந்து ஒருத்தனுக்கு செலவழிக்கும் போது அவன் முகத்துல சந்தோஷம் பார்க்க இன்னொரு சந்தோஷம் பெறும். நாங்க செலவழிக்கல. இதுக்கு வந்து இந்த வீடியோ ஸ்பான்சர் பை ஜெயகாந்தன் இருக்கிறாரு. இப்போ வந்து ஒரு ஆளுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி எங்களுக்கு ஒரு ரொக்க பணம் கொஞ்சம் அனுப்பி சர்ப்ரைஸா இருக்க மாட்டேங்குது. இல்ல இல்ல அவனுக்கு இருக்கு வேஜல. அவன் ஃப்ரெண்ட் தான். ஆனா அவனுக்கு வந்து சர்ப்ரைஸ் ஆயிருக்கு. ஏன்னா நாங்க ஒரு சதம் கூட கொடுக்க மாட்டோம்னு தெரியும். ஒரு மாசமா கூட கான்டாக்டே இல்ல. நாங்க போனாலே அவனுக்கு சர்ப்ரைஸ் தான். நாங்க இப்படி அவனுக்கு பிறந்த நாளுக்கு இப்படி செய்ய போறோம்னு நினைச்சா இன்னும் சர்ப்ரைஸ் தான். பாப்பா அவனை முகத்தில் இருக்கிற எக்ஸ்பிரஷன் அதில் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு வித்தியாசமான வீடியோ இருக்குது. எப்படி நாங்கள் என்ன செலவழிக்க போகிறோம், எப்படி செலவழிக்க போகிறோம், ஒரு பாருங்க. யாரு சர்ப்ரைஸ் ஆக போறான்றது நாங்கள் சர்ப்ரைஸ் ஆகிறோம், அவங்க சர்ப்ரைஸ் ஆகிறோன்னு தெரியாது. சரி அங்கே போய் அவன் இல்லாமல் இருக்கிறான்னு தெரியாது. 12 மணிக்குள்ளே நாங்கள் போகணும். இப்போ எத்தனை மணி? 10 கால நேரம் 10 மணி தெல்லி பழைய போகணும். இப்போ நாங்கள் இருக்கிறது யாழ்ப்பாணம். இது ஒரு சேலஞ்சிங்கான வீடியோ. வாங்க பார்ப்போம். இப்போ நாங்கள் சுயானாசுக்கு வந்திருக்கிறோம். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு உடுப்பு கடைக்கு தான். இது நல்லா இருக்கு. 3000 வந்து இந்த ஷர்ட் வந்து போட்டாங்க. அப்படியே காங்கேயன் பேக்கரி கிட்ட வந்து கேக் ஒன்று வந்திருக்கிறோம். கேக் வாங்கியிருக்கிறோம். மாமா எஸ் ஹேப்பி பர்த்டே மாமா குட்டி நடி. மாமான்ற செல்லமா கூப்பிடல, நாங்கள் மாமா குட்டி என்று கேட்குற வேற அடிக்கும். இதை பார்த்துட்டு எந்த குட்டி அவரை வந்து அடிக்கிறாரோ தெரியல. நான் எழுது இடம் காணுமான்னு நினைச்சேன். பரவாயில்ல காணும். ஓகே சொல்லுங்க மாமா குட்டி, சொல்லுங்க மாமா குட்டி. ஏன்னா இந்த பாட்டை பாடிடாதீங்க, காப்பிரைட்ஸ் அடிப்பாங்க. அப்புறம் வீடியோ போட்டோ தான் அடிப்பேன். பாடுறேன் வாங்க. பார்த்தீங்களா, இதுதான் நாங்கள் செஞ்சிருக்கிற கேக்கு. சாரி நாங்கள் வாங்கியிருக்கிற கேக் பார்த்தீங்கன்னா இது 2750 ரூபா. இந்த கேக்கோட நாங்கள் சோடாவும் கொடுப்போம். இப்போ வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். எங்களுக்கு சர்ப்ரைஸா அவனுக்கு சர்ப்ரைஸானே தெரியல. சர்ப்ரைஸ் சத்தம் போடாம போனோமே. நாங்கள் சத்தம் போடாம போவோம். பார்த்தீங்கன்னா கேக் இருக்கு, எல்லாம் இருக்குது. ஆளை கூப்பிடுவாங்க. அந்த முகத்தை அப்படி சூவ் பண்ணி எடுங்க. ரியாக்ட் அந்த அளவுக்கு பார்க்க நல்லா இருக்குமா தெரியல. சரி பார்ப்போம். தனுஷ்காந்த் கூப்பிட்டா என்ன குட்டி? தனுஷ்காந்த் குட்டி வருது. ஒரு பொம்பளை பிள்ளைவருக்கு அனுப்பணும்னு சொல்லுவாங்க. என்ன செய்யலான்னு பார்ப்போம். எந்த பொம்பளை பிள்ளைன்னா அவன் யோசிக்க வேண்டி வரும். நிறைய பேரே கால் பண்ண வேண்டி வரும். தனுஷ்காந்த் எத்தனை நேரம் வந்துடுது, அந்த நேரம் பேரு. இரு 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 தனுஷ்காந்த் நம்ம சரி சர்ப்ரைஸ். அதனால நாங்கள் வந்தே அவனுக்கு சர்ப்ரைஸ் தான். கேக்கு ஷர்ட்டு பண்ண வாங்கிருக்கோம். பொம்பளை தான் வேண்டாம், மறந்துட்டான். சரி அதை அவரோட பர்ஸ்லேயே வச்சு கொடுத்து விட்றோம். எங்க சித்தப்பா வீட்டியா? அந்த கல்யாணம் நடந்துச்சு ஜேகேக்கு. அப்போ எங்க வரணும்? இப்போ ரோட்டுக்கா திருப்பி எங்கடா வர?
திருப்பி ரோட்டுக்கு வர்றதா கால் பண்ணும்போது வீட்டை படுத்திருக்கேன் எங்களுக்கு இப்ப பார்த்தா சித்தப்பா விட்டேன்றான் என்ன எங்களுக்கு தான் சர்ப்ரைஸ் ஆகுது பாப்போமா தலை விடுதலை விடுதலை ஏதோ சிந்துபாத் பயணம் மாதிரி போய் கொண்டிருக்கிறோம் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக என்ன செய்யறது இதுக்குள்ள நேரா போவோம் இதுல நேரா முதல் நானும் ஜேகேஎம் இருக்கா அவரோட வைஃபுக்கு இவர் சர்ப்ரைஸ் கொடுக்கும்போது நேரா வைஃபுக்கு சர்ப்ரைஸ் இல்ல இல்ல கவர் பண்ணது அப்படியே போடு பாருங்க பர்த்டே பாய் வந்து எப்படி வெறும் மேலோட என்ஜாய் பண்ணி கொண்டு இருக்கிறாரு நைட்டா அவர் எங்களை பார்த்துட்டு உள்ள வர்றாரு அந்த ஆபத்தான மிருகத்தை பிடிங்க இந்த பாருங்க ஒதுங்கி இருக்கிறாரு இவர்தான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இவர் தான் இந்த பர்த்டே போய் நைட்டு ஃபுல்லா பார்ட்டி பண்ணிட்டு பாருங்க கண்ணை கூட திறக்க இல்லாம எப்படி இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி ஒரு பொம்பளை பிள்ளை என்ன அனுப்பிடு நிகம்போல இருந்தவங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்தது நாங்க இது வரைக்கும் அந்த சர்ப்ரைஸ் பாக்குறது நாங்க வந்து இந்த வீடியோல உங்களுக்கு இப்பதான் சொல்றேன் நிகம்போல இருந்து எங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்தது ஒரு பொம்பளை புள்ள வந்து இவருக்கு சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி எங்களுக்கு நிறைய பேர் ரீச் அவுட் அவங்கள்ட்ட வந்திருக்குது நாங்க சொன்னாங்க அப்பவும் சொன்னாங்க நாங்க போனா கண்டுபிடிப்பாரு அவன் அப்படி வந்து நாங்க யாழ்ப்பாணத்துல முதல் எங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்தது யாழ்ப்பாணத்துல எங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்தது ஒரு பொம்பளை புள்ள நாங்க அதை டைம் இல்ல கூட கேட்காம நாங்க வந்து இந்த சர்ப்ரைஸ் வீடியோ பாக்குறீங்க நான் கேள்வி கேட்கணும் அப்படி நான் எடுக்கணும் இல்ல எங்கள்ட்ட சர்ப்ரைஸ் கொஞ்சமா தானே இருக்கு நாங்க கதைக்கிறது கூட காய்ச்சோம்னா வீடியோ பெருசா வரும் சரி வாங்க அதிர்ச்சி ஆயிட்டானு தெரியுதானே என்ன சொல்றீங்க இன்ப அதிர்ச்சி ஆயிட்டாரு நாங்க இது சென்சார் எல்லாம் பண்ண மாட்டோம் அப்படியே தான் போடுவோம் டவரோட வர குளிக்கலாம் இல்லடா குளிக்க போறாடா வேணும் நாங்க சர்ப்ரைஸ் வந்தா எங்களுக்கு வீடியோ போடும்போது தாங்க கொஞ்சம் கிளாமரா வடிவா இருக்கணும் அந்த ஃபேன்ஸ் எல்லாம் பாப்பாங்க சொல்லி அவர் புரிஞ்சு நானும் மொட்டை தலையோட வந்திருக்கேன் டேய் வார மோதக்கால் குளிச்சா அடிப்பேன் மரியாதே இல்லை அவனுக்கு பேருங்க ஒரு சர்ப்ரைஸ் பண்ண வந்தா அவன் பாட்டுக்கு குளிச்சுட்டு வரேன்னு டைம் கேட்டு போயிருக்கிறேன் என்ன செய்ய இதுவே சர்ப்ரைஸ் பற்றி வரீங்கன்னா என்ன செய்வாங்க அப்படியே இருந்த மேனியோடய வச்சு வீடியோ எடுத்து முடிப்போம் சரி வெயிட் பண்ணுவோம் இது இப்போ நாங்கள் முதல் தடவை எங்களுக்கு ஒரு டிமாண்ட் இல்லை எங்கட இது கொம்மணி விரட்டும் வெயிட் பண்ணுவோம் அதற்கு காத்திருப்பதே ஒரு சுகம் இல்லை கஷ்டம் இன்னொரு விஷயம் இருக்குது இவருக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ண சொன்னால் யாருன்னு சொல்லல அது இவர் கண்டுபிடிக்கிறான்னு பார்ப்போம் அதை விட இப்போ சர்ப்ரைஸ் பண்ண சொன்னால் வந்து ஒரு அமௌண்ட் போட்டிருந்தது தானே அதில் வந்து நாங்கள் கேக் வேண்டி அது வேண்டி எல்லா காசும் உங்களுக்கு போடுவேன் சைட்டில் அதில் வந்து மிச்சம் வந்ததை வந்து நான் இப்போ உங்களுக்கு அவருக்கே ஒரு அந்த காசை நாங்கள் கொடுக்க போகிறோம் மிச்சம் வந்த காசை அவரே செலவழிக்கட்டு மட்டும் தான் சொன்னது என்ன சும்மா செலவழிக்காமல் அவனுக்கு கொடுத்தா அவன் பிரியோசனப்படுத்த வந்தான் அதுக்கு என்ன வேண்டலாம் அவன் ஸோ அது பெரிய காசு இல்லை ஒரு கொஞ்சம் காசு தான் அதை நாங்கள் அவருக்கு கொடுப்போம் அவர் சரியாக சொன்னால் அவருக்கு கொடுப்போம் பிள்ளையா சொன்னால் நாங்கள் கொண்டு போவோம் என்ன குளிச்சு கொண்டு இருக்கேன் ஏன்னா வழியில் வேறே இதுக்கெல்லாம் குளிச்சு வருங்க டேய் வெளியில் வாடா இன்னும் குளிச்சு கொண்டு இருக்கிறேன் அரை மணித்தியாலமாச்சு சர்ப்ரைஸ் பண்ண வந்த நாங்கள் களைச்சி போனோம் அவன் குளிச்சு கொண்டுக்காம வெளியில் வாரான் இல்லை இந்த ஓட்டக்கதை பார்த்தா தெரியுமான்னு பார்ப்போம் பிறந்த நாள் படி இந்த அவன் தான் குளிச்சிடும் வேலை வேற ஏழு உள்ளே வேறட்டான் உலகிற்கு குத்த போகுது எங்க அப்பா ஓமாப்பா அவன் அப்பாவும் சொன்னான் உள்ளே வராங்கடா குப்பையாக இருக்கணும் டீசெண்டாக சொல்ல நீ உள்ளுக்கே இல்லாமல் போய் அவன் உடுப்பு மாத்திரதை பார்த்துட்டு இருக்கேன் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் நைட்டு ஃபுல்லா பார்ட்டி பண்ணபடியா பர்த்டேக்கு ஒரு உடுப்பும் எடுக்கலையா ஸோ நாங்கள் நல்லா போச்சு நாங்கள் எடுத்தோம் அந்த உடுப்போம் இப்போ வந்து கொடுப்போம் நாங்கள் இது உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை அளவுக்கு எடுத்து வந்திருக்கு அளவு தெரியுதா யாருன்னு சொல்லுங்க சொன்னது யாருன்னு சொல்லுங்க அவன் இப்ப கெஸ்ட் பண்றதுக்கு ஷர்ட் போடுறா அப்புறம் நாளைக்கு இன்னைக்கு ஈவினிங் தான் போடலாம் என்ன நினைக்கிறீங்க மனசுல யாரு தந்தது என்ன இது யாரு உங்களுக்கு தந்ததுன்னு சொல்லுங்க ஒரு ஆள் தந்துதானே ஒரு வேலை இல்ல சர்ப்ரைஸ் பண்றாங்க அவனுக்கு வேலை இது என்ன கொடுமையா நீங்க பாத்துக்கிறது கவனிங்க அவன் கவலைப்படுறான் பாத்துக்க நீங்க ஒன்றும் செய்யாம விட்டீங்க இந்த முறை ஒரு பொம்பளை பிள்ளை சொல்லி நாங்க வர வேண்டியா கிடையாது சரி இந்த போட்டோம்
நல்லா சொன்ன அப்படி கிடக்கு இங்க இல்ல எம்ஆர்பி வந்து 550 ரூபான்னு கிடக்கு. அந்த படிவா பாத்துக்கொள்ளுங்க. அதனால இது 550 ரூபா ஷர்ட் இல்ல. அது 3000 அவனுக்கு பிரைஸ் சொல்லக்கூடாது. சரியா மறந்து நாங்க எல்லாமே நாங்க என்னது என்னது இது உண்மையா இருக்கு. குடிக்க பார்த்தேன். சரி நீ போடுற அளவு சரி நம்ம பார்த்ததுலேயும் ஸ்டிக்கர் நினைச்சதா கிழிச்சு விட்டுறாது. அது புது ஷர்ட். நல்ல விஷயம் வேண்டாம். அவனுக்கு ஷர்ட் இப்போ இந்த வீட்டில் இல்லையே அங்கே தான் இங்கே வீட்டில் இருக்கான். நம்ம எடுக்க போகிறதால நல்லா போச்சு. நாங்கள் கொடுத்த ஷர்ட்டையே போட்டு வந்து ஏரியா எடுத்துட்டு போகிறாங்க வழியில். ஓகே வாங்க நல்லா இருக்குன்னு பார்ப்போம். வேற லெவல் ஃபிட்டாக இருக்குண்ணே. நில்லுங்க. ஓம்மா ஈரமாக இருக்கு. உண்மையா நல்லா இருக்கு. பாருங்க சர்ப்ரைஸ் கொடுக்க வந்தா அவன் குளிச்சு தலை இழுத்து இங்க பவுடரை போட்டு ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம் போட்டு எங்களை பாடுபடுத்துறான். உனக்கு சர்ப்ரைஸ் வந்து காணும் போதுமடா போயிரு. இந்த வீட்டுல கேக் வெட்டக்கூடாதான், அந்த பக்கத்து வீட்டுல போய் வெட்டலாம் பிளான் பண்ணிருக்கு. ஆனா வந்து நான் சொல்ல கேக் வெட்டலாம்னு சொல்லுவேன். நல்லா தான் இருக்குன்னு சொல்லி இப்ப நான் வேற சம்மதிக்க வச்சுக்கம்பாங்க இதுல வெட்டும். நீங்க எவ்வளவு நேரம் 2 பேரும் சர்ப்ரைஸ் கொடுக்க வந்த எடுக்க வந்த அவனே அப்படி ரெடியா கொடுக்க வந்த நாங்க ரெடியா. என்னடா சாமத்தியோட வீடியோ எடுக்க வந்தேன். சர்ப்ரைஸா நான் வாங்குறேன். குளிக்கிறதுலாம் வீடியோ எடுத்துருக்கோம். வீடியோ லீக் ஆனோன்னு பாருங்க. சரி இல்ல வீடியோ போட்டோம். என்ன உங்க பர்த்டே பண்ணி 2 வசனம் சொல்லுங்க. தெரிஞ்சோ இல்ல என்ற பார்வையாளருக்கு தெரியாது. வேற பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. வணக்கம் தானுஷ்கா. உங்களுக்கு என்ன பிறந்த நாளா? ஆமா இப்படிதான் நிறைய சர்ப்ரைஸ் எடுக்கும். அதை பார்த்து நாங்கள் எடுக்கிறோம். இது முதல் தடவை எங்களால் கொஞ்சம் பிள்ளைகள் இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு ஆள் வந்து லண்டன் இல்லை நீகம் வேணும். நீங்க வந்து ஒரு பொம்பளை பிள்ளை வந்து இந்த டிஷர்ட்டுமே அதான் அவரை அவாதம் பண்ணி கொடுத்து அவருக்கு பேர்பிள் பிடிக்கும்னு சொல்லி எங்களுக்கு பேர்பிள் மாதிரி தெரிஞ்சது இருட்டுக்காக இப்போ பார்த்தா நீளமாக கிடக்குது. உங்களுக்கு பிடிச்சிங்க இந்த டிஷர்ட் நம்ம சொல்லுங்கள். எப்படி இருக்கு டிஷர்ட்? நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. பிள்ளத்தா கதையா மைக்கோன்று நல்லா இருக்கு. இது யார் தந்துருப்பேன் நினைக்கிறீங்க? உங்களுக்கு கேக்கு ஒன்று வெட்ட சொல்லிஞ்சு வேணுங்க. காங்கேயன் பேக்கரில் பண்ணி வந்துருக்கான். யார் தந்தா என்ன கடுங்க கேக் எடுத்து பிரிச்சு நீங்களே பிரிங்க கேக்கு. உங்களோட ஐயா ஷாப்பிங் பேக் பிரிக்க அதுக்காக டிஷர்ட் வந்தது கேக்கா பிரியல. பேரை பார்த்தோன்னா அவர் அப்படியே எப்படி ஒரு எக்ஸ்பிரஸ் எடுக்கிறாருன்னு ஜூம் பண்ணி எடுங்க பேசுங்க. சந்தோஷத்தை பாருங்க. ஆமா ஹாப்பி பர்த்டே மாமா குட்டி. யார பார்த்து மாமான்ற? நீதானே மாமா. சொல்லுங்க மாமா குட்டி, சொல்லுங்க மாமா குட்டி. கொப்பரேட் அடி வாங்க நாங்களே வாடுவோம். சரி பிடிச்சிருக்கா கேக்? கேக்கில் என்ன இருக்கு? வடையில வை பண்ணி இல்லை இல்லை வெளியில் எடுக்காது. சரி நீங்கள் இப்போ சொல்லுங்க வேறு தந்துருப்பீங்க. ஓடா ரஜினி மாதிரி கபாலி டே கண் கலங்கி அளவணும். அதை தான் முன்னே போகணும் புறமோல. சும்மா கண்ணை அப்படி கசை பவுடர் எல்லாம் போட்டு வந்துருக்கிறான். அழுதாண்டா இப்போ பவுடர் எல்லாம் அழிஞ்சு போயிடும். கண்ணை கசக்கடா சும்மா சொல்லடா. யாருப்பா அடே சொல்லண்டா. நீங்க அழுவுறீங்க? இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி டே அழுவுடா எரும மாடு அழுவுடா. என்னது வேற உங்களுக்கு அனுப்பி நினைக்கிறீங்க? யார் அனுப்பிடுவா? கண்டுபிடிங்க. ஒரு சொல்லுங்க, ஒரு 2-3 பேரை சொல்லுங்க, நான் சொல்றேன். சரியா? இது ஒரு பொம்பளை பிள்ளை அனுப்பினேன். அது மட்டும் நான் உனக்கு குழுதாரேன். பொம்பளை பிள்ளை சொல்லுங்க. அமைதியா போகுது வீடியோ. ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்க வந்து செய்யற அளவுக்கு. சரி நீ இப்போ மனசுல எங்களை பார்த்தனேன்னு நினைச்சேன். அது சொல்லு. நானே ஏதோ தேங்காய் தான் கொடுக்க வரீங்களா வச்சுக்கிட்டு இருந்தேன். சரி இல்லை அப்புறம் நான் வேற கையில உணர்ந்தேன். அது அப்புறம் என்ன நினைச்சேன்? அதுக்கப்புறம் சர்ப்ரைஸ் ஏதோ செய்ய போறாங்க அதுன்னு விளங்கிடுச்சு. நாங்கள் செய்ய போனாச்சியா இல்லை யாராவது சொல்லி செய்யறோம்னாச்சியா? அது சொல்லு. அது நாங்கள் முதலே சொல்லியிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா எங்களை நம்ப மாட்டான். ஆனால் ஒரு ஆள் சொல்லி தான் நாங்கள் வந்திருக்கு. அது உண்மை. ஆனால் அது யாருன்னு நீ சொல்லு. வேலைக்கு நேரம் போகுது. அத்தான் தான் சின்னத்தான். சின்னத்தான். அவர்கிட்ட பேர் என்ன? ஜெயகாந்த். வேற எங்கே இருக்கிற? இப்படிதான் நான் கேட்குறாங்க. இப்படிதான் நான் கேட்குறாங்க. பிரான்ஸ் தான். பிரான்ஸா? அவரான் கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். அதான் இருக்கணும். இருக்கணும் இல்லை கன்ஃபார்மாக ஒரு பேர் சொன்னதான் உனக்கு எங்க கோல்லாம் அடிச்சு எத்தனை மணிக்கு வீட்டை நிற்பேன். அடே உனக்கு இன்னொரு ரொக்க பணம் இருக்கு இதுக்கு. அது உனக்கு தெர சர்ப்ரைஸாக அங்கே வெத்திரையில் வச்சு எங்களை தமிழ் பண்பாடில் உங்களுக்கு தெர போகிறோம். நன்றி. டே அது சொன்ன பேர் சொன்னதா? பேர் சொல்லாமல் நன்றியா? அத்தான் சரியா சொன்னாலும் உங்களுக்கு வந்து இந்தாங்க உங்கள் கையால். சரி வரமாட்டீங்க. சர்ப்ரைஸ் செகண்ட் சொல்லிட்டீங்க. மூமெண்ட் வின்ன இழுத்து விட போகிறது எங்களை வீடியோவில் உங்களுக்கு பணம் தந்துருக்கிறார். சரியா தெரிஞ்சுன்னா கிளி கிளியன்னு கிளிப்பால் எடுத்து
சரி, உங்கள் அத்தானுக்கு என்ன சொல்ல போறீங்க? உங்கள் அத்தான் உங்களோட என்ன மாதிரி அதை பற்றி சொல்லுங்கள் கொஞ்சம். அத்தானை பற்றி சொல்லுங்கள். உங்கள் அத்தான் என்ன மாதிரி உங்களோட பழகுறவர்? அத்தான் சொல்லவா வேணும்? பிளத்த கதை அத்தானை பற்றி இதை பற்றி சொல்லு. இதெல்லாம் அத்தான் தான் முழுக்க. அத்தான் தான் நண்பருக்கு நண்பர். எங்களுக்கு இந்த பெட்ரோல் காசு இதெல்லாம் எடுத்துனாங்க 500. அதையும் சொல்லிக்கொள்றேன். அத்தான் பார்த்து கொண்டு இருந்தேன். மோட்டிவேட்டருக்கு மோட்டிவேட்டர். நீங்கள் எதிர்பார்த்தீங்க அத்தான் இந்த மாதிரி செய்யாரு? எதிர்பார்த்த நீங்களும்? உள்ளத்துக்கு எதிர்பார்க்கல தான். ஆனால் எதிர்பார்த்து காசு அது தெரியும். ஆனால் இது கொஞ்சம் புதுசாக இருக்குது. அத்தான் நன்றி சொல்லி முடிச்சு விடுங்க. நன்றி நன்றி. அவருக்கு நன்றி சொன்னா பிடிக்காது. சரி, அவன் தான் சொன்னான் இப்படி செய்ய சொல்லி. சப்ஸ்கிரைப் நிறைய பேரை பார்த்தது ஒரு தரம் டைம் இல்லாதால கொஞ்சம் நீயே கொண்டே குடுறான்னு சொன்னேன். நான் சொன்னேன் நான் கொண்டே கொடுத்தா அவன் நம்ப மாட்டான். அதோட எங்களை பார்த்தாலே அவன் கண்டுபிடிச்சான் நீ தான் செய்த நீ. அதே மாதிரி கண்டுபிடிச்சிட்டேன். உண்மையாக கண்டுபிடிச்சிட்டியா இல்லை ஏதாவது டவுட் இருந்தது? தெரியுமே வேற யார் எங்களுக்கு கதைக்க போகிறாங்க. சரி, கேட்க வட்டி கொண்டாடுவோம் உங்களை பிறந்த நாள். ஓகே, இப்போ எல்லாம் முடிஞ்சிட்டு நான் ஒரு சின்ன ஒரு வேலையை அங்கே போயிட்டேன். ஓகே, இப்போ சின்ன வேலை என்ன கொடுத்தாச்சு? ஓகே வச்சுட்டாடா. நான் சொன்னேன் தானே பொக்கெட்டுங்களா? சரி, ஓகே. இப்போ எவ்வளோ இருக்கு? என்னோட பெட்ரோல் காசு எடுத்துட்டீங்களா? 500 தான், கூட எடுக்கல. நண்பன் தானே ஏகே என்றால செப்பரி சார்னு சொல்லிட்டீங்களா? அது அவனே சொல்லிட்டான். அவனே தெரியும். அவனுக்கெல்லாம் அதை விட எங்கட மூஞ்சியை பார்த்தாலே ஏகேன்னு பேரும் அவனுக்கு. இந்த 3 பேர் தான் இந்த பிளான் பண்ணி செய்யக்கூடிய ஆட்கள் அப்படின்னு அவன் கெஸ் பண்ணியிருப்பான். சரி, ஓகே ஜானா, இப்போ வந்து 13,000 ரூபா இருக்கு. அவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்குறேன். அதுக்கேற்ற மாதிரி வடிவா இங்கே அதை போய் செலிப்ரேட் பண்ணுவோம். நான் நீங்க சாப்பிடல தானே? இன்னும் இல்ல நைட்ல இருந்து சாப்பிடு. ஆமா, ஓகே. அப்போ நாங்கள் எல்லாம் சாப்பிடல. இப்போ நான் எங்க கேக் கட் பண்ண போறோம். கட் பண்ணிட்டு அடுத்து நாங்க எங்க போறோம் மட்டும் இன்றைக்கு ஃபுல் vlog அப்படி வரும். இன்றைக்கு ஃபுல், அதாவது இன்றைக்கு பர்த்டே சர்ப்ரைஸ் vlog இல்ல, இது தனுஷ்கான் பர்த்டே vlog. பர்த்டே மட்டும் தான் போறோம். மிச்சம் அங்க வந்து பாருங்க. 2 மணி வரைக்கும் நாங்க ஃபன் பண்ணி கொண்டே இருப்போம். இன்றைக்கு 12 மணி 40 காய்ச்சல் இருக்கேன்னு 11 அரை ஆச்சு. 11 ஆச்சு. ஓ வேலை சரி வட்டும். பிரசன்டேஷன் எனக்கு சும்மா இன்னைக்கு தனுஷ்காந்துக்கு சிக் லீவ் நாங்க போட போறோம். தயவு செஞ்சு மேனேஜர் அவருக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே மாமா குட்டி. சரியா? அடே உனக்கு மாமா குட்டி என்ற பேர் வந்ததுக்கு காரணத்தை சொல்லுங்க டாக்கடியே. அது வந்து இவர் எங்களோட ஆபீஸ்ல நாங்க நிறைய மாமா வேலை செய்யறாரு. அங்க வந்து எல்லாரும் ஒரு செல்லமா மாமா மாமான்னு கூப்பிடுவாங்க சில பேர். இவருக்கு நிறைய மருமக்கள் இருக்கிற அளவு மாமா. யாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேக் ஊட்டா போறாரு, யார் மேல அதிகமா பாசம் ஓ வச்சிருக்காரு. இது ஒரு ட்விஸ்ட் வேணா. இவரோட வாய்க்குல போடுறது வேற, அடுத்ததா யாருக்கு ஊட்டுறாருன்றது அதான்டா பாயிண்ட். இப்படிலாம் ஜமாலிக்கா நினைச்சிக்க. சரிதான் பாப்போம். இவனா மருமனா, இவன ஒரு மருமனா. இவன் சரி, அவன் அந்த கேக் எடுக்கிறானே இல்ல, அவர் 4 துண்டா உடைக்கிறான். 4 பேர் ஒரு துண்டை பசியில வந்துருக்கிற மாவனே, பெரிய துண்டாது. இல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க 2 பேருக்கும் முதல்ல ஊட்டிட்டாரு. ஆனா வீடியோ எடுக்கிற ஒரு கூட்டினா மறந்துட்டாரு. வாழ்த்துக்கள் படியா. இப்பதான் மிஸ் பண்றவனா மறந்துட்டேன் பாதி. நான் உனக்கு ஊட்ட மாட்டேன். ஏன்டா அவன் உயரத்துக்கு நான் அட்டி விட்டேன். அது சூப்பர் கேக். நல்லா தான் இருக்கு. இல்ல இது காங்கேயனா நல்லா இருக்கு. ஓகே, இப்போ இந்த வீடியோல நாங்க காங்கேயனை குறிப்பிட்டிருக்கோம். காங்கேயன் ஹோட்டல் பார்த்து நீங்க ஜேகே வந்து அக்கவுண்ட் நம்பர் கீழே போட்டோம். அக்கவுண்ட் சொல்லி இருந்தாரு. நம்ம ஜேகே இன்னைக்கு ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷப்படுறீங்களா? நாங்க இந்த வீடியோ இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு வித்தியாசமா இருந்திருக்கும், பண்ண இருந்திருக்கும் வந்து நம்புறோம். நாங்களே பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் இப்படியா சர்ப்ரைஸ் பண்ணணும்டா. இவர நாடுங்க இவர நம்பர் நான் கீழே போட்டுறேன். படிக்கட்டு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் வீடியோ, ஏதாவது தப்பு இருந்தா எக்ஸ்கியூஸ் பண்ணி. உண்மையா நல்ல முக்கியம் சொல்ல இந்த கேக் உண்மையா நல்ல. நன்றி, வணக்கம். இந்த அத்தான் கோல் பண்ணிட்டார். சர்ப்ரைஸ் சொன்ன அந்த ஆடா மூளை கட்டவனே, மூளை இல்லையாடா உனக்கு? தேங்கானதான வாரம் நான் வெறையிலேன்னு சொல்ல தேங்கான இல்லை. அவன் அவன் சொல்ல அவன் லேட்டா வேற எப்படி மெருவாங்களாம் பாத்து உன வச்சு ஒன்றும் செய்யலாங்க. அத்தாங்கார இடத்துக்கு இதான அந்த சட்டை. நாங்க விடிய அத்தானும் அவன் வெறுமையிலோட தான் நிக்கிறாரு. இதான் சட்டை. அப்படி நல்லா இருக்கா? பொறந்திருக்கேன் நான் உனக்கு.
சந்தோஷமா உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க? நான் கேட்க என்னட்ட கேட்க வேண்டியதெல்லாம் அவட்ட கேட்டும். நான் புது பழகம் அப்படிதான். இவன் அழுதெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிறான் உன்னப்படி நல்லா நிறைய சொல்லி அதெல்லாம் வீடியோ வேற முன்னைக்கு பாருங்க இன்னும் இரவு போடுவேனா வீடியோக்கு வியூஸ் ஏத்துற பிளான். 2 hours later. பாரான பர்த்டே படியா ரிவீல் வேணும். பாத்தீங்கன்னா நாங்க சொன்னதானே 13,000 கொடுக்கும் போதே சொன்ன உங்களுக்கு அதுக்கு பார்ட்டிக்கு பிளான் பண்ணியிருக்கோம். நீங்க பார்ட்டிக்கு வந்திருக்கோம் வளம்புரி ஹோட்டல். இவர் தான் டிப் டாப்பா படிக்கிட்டு பவுடர் எல்லாம் போட்டு மேக்கப். இல்ல நான் என்ன சொல்லலாம் நான் இல்லை நான் சும்மா யோகா தான் கழிச்சுனாங்க வேண்டாம் போக மாட்டான் ஒட்ட காலம் நிற்கிறான்டா நான் நில்றா வெட்ட காலம் வெய்யடான்னு சொல்லிக்கொண்டு இல்லை வந்து சாப்பிட்டே போகணும் அடம் பிடிக்கும். சரி அன்பு தொல்லை தாங்க முடியாது வந்த காலம் என்னண்டானா ரூமுக்குள்ள போய் ஓடி போய் ஒளிஞ்சானான்ட்டு எங்களுக்கு அவன் அன்பு தொல்லை வந்து சில்லி ப்ரான்ஸ் ப்ரான்ஸ்னா ரால் தானே சைட் டிஷ். அது சைட் டிஷ் பண்ண தானே எங்களுக்கு ரைஸோட இப்படி மாத்தினான் பாத்தியா ரைஸோட ஒரு மாதிரி ஓட பண்ண சாப்பாடு வந்துட்டு சாப்பிட போறோம். நான் வந்து பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணிருந்தேன். சிக்கன் பிரியாணி. இது என்ன நாங்க மட்டன் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணிருக்கோம். இதுக்கு சைட் டிஷ்ஷா நீ ப்ரான்ஸ் டெவில் அண்ட் ஆர்டர். அவர் வந்து வீட்டை நேற்று கவனத்தை வெளி என்ற அளவிட்ட சாப்பாடு ஆட்டு என்ன மட்டன் ஆட்டு இல்லாது என்னோட அவருக்கு இப்போ ஒரு கான்ஃபரன்ஸ் சாரி என்ன பிரசன்டேஷன் ஒன்று வேற இருக்கு அங்க வேற போய் சாப்பிடணும். ஸோ அவர் சாப்பிடல அவர் ஜஸ்ட் ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருக்காரு. இப்பதான் பழத்தை வெட்டி கொண்டு இருக்கிறாங்க. என்ன இது என்ன ஹோட்டல்னு சொல்லு நீங்க என்னது இது என்ன ஹோட்டல் பேரே சொல்லு. இது வளம்புரி ஹோட்டல். நாங்க முன்னுக்கு ஒரு இதே சொன்னேன் சொன்ன மாதிரி ஞாபகம். சரி ஓகே வளம்புரி ஹோட்டல் ஜெஃப்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல வடிவா கம்ஃபர்டபுளா இருந்து வந்தீங்கன்னா வடிவா சாப்பிட்டு வடிவா ரிலாக்ஸ் பண்ணிட்டு போனோம். அங்கெல்லாம் காட்டாதீங்க அது வேற பிளேசஸ். இது வந்த பிளேசஸ் தான். நாங்கள் நல்லபடியாக ரெண்டாவது சாப்பாடு நிப்பாட்டிட்டோம்.